திருக்கோயிலில் ஆடிப்பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான மதுரை அழகர் கோவிலில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடிப்பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முன்னதாக ஆடிப்பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிமரம் அமைந்துள்ள மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளியதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரம் ஏற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். வேலைவாய்ப்பில் பதிவு செய்து வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கும் அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக அமைச்சர் பர்வேஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் 400க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் முகமது பர்வேஸ் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் அறிக்கையில் கூறியபடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாதவர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கும் திட்ட அறிவிப்பு வருவதற்கு உண்டாக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பட்டாசு ஆலை வெடிவிபத்துகளில் அதிக பேர் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதால் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். பாத்தீங்கன்னா சார், நம்ம தொழிலாளர் நலத்துறையில இது வரைக்குமே நிறைய பேருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி வராங்க சார். அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பணி எப்படின்னு பார்த்துட்டு, அப்படி ரொம்ப அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் உடனே நம்ம ஒரு தற்காலிக அரசு பணி போட்டு மாதம் 28,000 ரூபாய் 30,000 ரூபாய் கிட்ட வர மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். இது கடந்த இதில் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க சார். உங்களுக்கு நீங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே இப்போ இன்னைக்கு ஏம்பல்ல ஒரு வயதானவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சார். இந்த மாதிரி எண்ணற்ற பல திட்டங்களையும் செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். தாவேக அரசு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறது என திமுக எம்எல்ஏ மார்க்கேண்டையன் கைதுக்கு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கேண்டையனை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்துள்ளனர். இது குறித்து தூத்துக்குடி நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், தாவேக அரசு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிப்பதாகவும் ஆளும் கட்சியை பற்றி பேசக்கூடாது என்று கருத்துரிமைக்கு தடங்கள் கட்டுப்பாடு போடப்பட்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் காணாததை கண்டால் அவில்பானா முனிவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்று ஆட்டம் ஆடுகிறார்கள் என்றும் காட்டமாக பேசினார். தாவேக அரசு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறது, அதுதான் சொல்லணும். ஏனென்றால் இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்த்ததில்ல. ஏதாவது பேசினாங்கன்னா வழக்கு தொடுக்கப்படும், பின்பு விசாரணை நடக்கும், அந்த கேஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலைதான். ஆனால் என்ன பேசினாலும் நம்முடைய ஆளுகின்ற ஆட்சியை பத்தியோ ஆளுகின்ற முதலமைச்சரை பத்தியோ எதுவுமே பேசக்கூடாது என்று கருத்துரிமைக்கே ஒரு தடங்கல் கட்டுப்பாடு கூட்டு போடப்படுகிறது அப்படின்றது நான் வன்மையா இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். காணாத கண்டவன் அவுப்பானா முடிவானான்னு ஒரு பழமொழி உண்டு. அதே போல இவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஆனா தாவேகாரங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த அளவுக்கு தமிழ்நாட வளர்ச்சி அடைய செஞ்ச ஒரு கட்சி, அவர் 3 முறை எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு, மக்கள் பிரதிநிதி, 2 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட விளையாட்டுக்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எதுக்குமே மரியாதை இல்லை. ஜனநாயகம் இன்னைக்கு காலில் போட்டு பூசுகாலால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையிலிருந்து புதிய மற்றும் பழைய பாசன பகுதிகளுக்கு அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. 25,250 ஏக்கர் புதிய பாசன பகுதிகளுக்கு வினாடிக்கு 440 கன அடி வீதம் பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படுகிறது. மேலும் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தாம்பரம் அடுத்த மணிமங்கலத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்றும்படி உயர்நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு பிறப்பித்தும் அங்கு டாஸ்மாக் கடை இயக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலத்தில் கரசங்கால் செல்லும் சாலையில் இயங்கப்படும் டாஸ்மாக் கடை பள்ளி கோயில் அருகே இருப்பதால் இந்த டாஸ்மாக் கடையை மூடும்படி உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் 30ஆம் தேதி உத்தரவு விட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு விட்டும் இதுவரை டாஸ்மாக் கடை மூடப்படாததால் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. மேலும் டாஸ்மாக் கடையை மூடப்படாதது குறித்து சோழிங்கநல்லூரில் உள்ள தாம்பரம் மாநகர காவல் ஆணையரிடம் மணிமங்கலம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். வணக்கம். நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஊராட்சியிலேருந்து வரோம். நாங்கள் குன்றத்தூர் வட்டம் நாங்கள் மணிமங்கலத்துலேருந்து படப்பு போகிற வழியில் கரசங்கால் போகிற வழியில் மதுபான கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் நாங்கள் டெய்லியும் ரொம்ப அந்த மது பிரியர்களால் ரொம்ப கஷ்டப்படுறோம். அவங்க வழியில் அந்த மாணவிகள் இப்போ ஸ்கூல் பசங்களாம் அந்த சைட்லாம் ஸ்கூல் பசங்களாம் போயின்னு இருக்காங்க. பக்கத்தில் தர்மேஸ்வர் கோயில் 1600 ஆண்டு இருக்கிற கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நிறைய பேர் போகிறாங்க, நிறைய பேர் போயின்னு இருக்காங்க. ஆனால் இங்கே பக்கத்துலேயே இந்த குடிச்சிட்டு எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறதும், மக்கள்கிட்ட அசிங்கமாக பேசுகிறதும், குழந்தைங்கள கிட்ட பிடிச்சி இழுக்கிறதும் அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கிட்டலாம் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக நாங்கள் 4 வருஷமாக நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது உயர்நீதிமன்றம் இதை மூட சொல்லி தடை உத்தரவு கொடுத்துருச்சு. ஆனால் கொடுத்தும் இது ஏன் இன்னும் மூடாமல் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதனால் நாங்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். நாங்கள் ரொம்ப நாங்கள் 13,000 மக்கள் அதிகமாக 13,000 மக்கள்கிட்ட இருக்கோம் நாங்கள் மணிமங்கலம் ஊராட்சியில். நீங்கள் அது கண்டிப்பாக நாங்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க நம்புகிறோம். நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.